வணக்கம். நான் உங்க டாக்டர் பாலகுமாரி பேசுறேன். கருக்குழாயில் அடைப்பு இருக்கிறதா? இதை எப்படி டெஸ்ட் பண்றது? ஏன் பண்ணணும்? எப்ப பண்ணணும்? எப்படி பண்ணணும்? வாங்க பார்க்கலாம். ஒரு பெண்மணி வந்தாங்க. டாக்டர், எனக்கு எல்லா பேசிக் பிளட் டெஸ்ட்லாம் பண்ணிட்டாங்க, செமன் டெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஸ்கேன் பண்ணிட்டாங்க, எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. இப்போ எஸ்எஸ்ஜின்னு ஒரு டெஸ்ட் பண்ண சொல்றாங்க. ஏன் டாக்டர், இந்த கருக்குழாய் அடைப்பு சாதாரண ஸ்கேன்ல தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க. அடுத்து ஒரு பெண்மணி வந்தாங்க. இவங்க ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு, அதுக்கு பிறகு 2 அபார்ஷன் ஆயிருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸா இவங்க குழந்தைக்காக ட்ரை பண்றாங்க, ஆனா குழந்தை நிக்கல. இவங்களுக்கும் நம்ம ஒரு எஸ்எஸ்ஜி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னபோது, ஏன் டாக்டர், எனக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குல்ல, அப்ப அந்த குழந்தை அடைப்பு இல்லாதனால தானே வந்தது, இப்ப ஏன் பண்ணணும் அப்படின்னாங்க. அடுத்து ஒரு பெண்மணி வந்தாங்க. டாக்டர், எனக்கு 2 டியூபும் பிளாக்னு சொல்றாங்க, ஹெச்எஸ்ஜி டெஸ்ட் பண்ணாங்க, இப்போ ஒரு லாப்ரோஸ்கோபி பண்ணி தான் அதை கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்றாங்க. எனக்கு லாப்ரோஸ்கோபி பயமா இருக்கு டாக்டர், அது ஆபரேஷன் தானே, அது எனக்கு வேண்டாம், வேற வழி இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இவங்களுக்கு என்ன பதில் சொன்னேன்? பொறுத்திருந்து கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. முதல்ல இந்த கருக்குழாய் அடைப்பு டெஸ்ட் ஏன் பண்ணணும்? இப்போ ஒரு விந்து கீழே இருந்து கருமுட்டையை சென்றடைவது இந்த கருக்குழாய் வழியா தான். கருமுட்டை அந்த சினைப்பையிலேருந்து வெளியான பிறகு இந்த கருக்குழாய் மூலம் தான் வரும். விந்தும் கருமுட்டையும் சந்திப்பதும் சங்கமமாகுவதும் இந்த கருக்குழாயில தான். அப்ப அந்த குழாயில அடைப்பு இல்லாம இருந்தா தானே இந்த சந்திப்பும் சங்கமும் நடக்கும். இப்ப கட்டாயம் ஒருத்தர் கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாக்குறதுக்கு இந்த டெஸ்ட் ரொம்ப முக்கியம். இத எப்படி பண்ணுவாங்க? கீழே இருந்து கர்ப்பப்பை வாய் அது வழியா ஒரு திரவம், சலைன் இல்ல ஒரு டை உள்ள செலுத்தி அதை அடைப்பு இல்லாம கர்ப்பப்பை வழியா கருக்குழாய் வழியா அந்த சினை முட்டை இருக்கிற இடத்துக்கு போய் சென்று அடையுதா, வயிறு உள்ள விழுதா அப்படின்றத பாக்குறது தான் இந்த கருக்குழாய் அடைப்பு பரிசோதனை. இது ஸ்கேன் மூலம் பார்த்தோம்னா அதுக்கு சோனோ சால்பிங்கோகிராஃபி. என்ன டாக்டர், இப்பதானே ஸ்கேன்ல பார்க்க முடியாதுன்னு சொன்னீங்க? ஸ்கேன்ல வெறுமனே பார்க்கிற ஸ்கேன்ல கருக்குழாயை பார்க்க முடியாது. ஆனா இந்த ஒரு திரவத்தை செலுத்தி அது மூவ் ஆகும் போது கலர் டாப்லர்னு ஒண்ணு போட்டு பார்க்க முடியும். அந்த டெஸ்டுக்கு பேரு சோனோ சால்பிங்கோகிராஃபி, எஸ்எஸ்ஜி. இதையே நம்ம ஒரு எக்ஸ்ரே மூலம் பார்த்தோம்னா அதுக்கு பேரு ஹெச்எஸ்ஜி, ஹிஸ்டிரோ சால்பிங்கோகிராஃபி. இப்போ இந்த 2 டெஸ்டுமே நம்ம கண்ணால டியூப பார்க்கறது இல்ல, அந்த திரவம் உள்ள போய் விழறதான்றத நம்ம பார்க்கிறோம். இதுல அது நம்ம எவ்வளவு ஃப்ளூயிட் போடுறோம், இப்போ பேஷண்ட் கம்ஃபர்டபிளா இருக்கிறாங்களா, இல்ல வலியால அப்படி உடம்ப சுருக்கிக்கிறாங்களா, இதெல்லாம் பொறுத்து சில சமயங்களில் ஃபால்ஸ் நெகட்டிவ் ரிசல்ட் வரும். அதாவது கருக்குழாயில அடைப்பு இல்லைன்னா கூட அடைப்பு இருக்கிறதா ரிசல்ட் வரும். அப்ப எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்றது? இத யூசுவலா நம்ம லாப்ரோஸ்கோபி மூலம் தான் கன்ஃபார்ம் பண்ணணும். லாப்ரோஸ்கோபிங்கிறது மயக்கம் கொடுத்து தொப்புளுக்கு கீழே ஒரு சின்ன ஓபனிங் பண்ணி அது வழியா யூட்ரஸ் டியூப்ஸை டைரக்டா பாக்குறது. பட் இது ஒரு இன்வேசிவ் ப்ரொசீஜர். அதனால ஹெச்எஸ்ஜி எஸ்எஸ்ஜில ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வந்தா லாப்ரோஸ்கோபி அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிற அந்த பெண்மணிக்கு நம்ம என்ன பண்ணலாம்? மயக்கம் கொடுத்து திரும்பவும் இந்த ஹெச்எஸ்ஜியோ எஸ்எஸ்ஜியோ ஒரு தடவை பண்ணுவது கூட நல்லது. அப்போ நம்ம ஒரு லாப்ரோஸ்கோபியை அவாய்ட் பண்ண முடியும். இந்த கருக்குழாயில அடைப்பு பொதுவாக இன்ஃபெக்ஷனால தான் வரும், நோய்க்கிருமிகளின் தாக்குதல். இந்த நோய்க்கிருமிகளின் தாக்குதல் டெலிவரி ஆன சமயத்துல, அதாவது போஸ்ட்மார்ட்டம் பீரியட் சொல்லுவோம் இல்லையா, அந்த காலத்திலையும் போஸ்ட் அபார்டல் பீரியட், அபார்ஷன் ஆகி முடிச்ச காலத்திலையும் தான் இந்த நோய்க்கிருமியின் தாக்குதல் அதிகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்களுக்கு முதல் குழந்தை பிறந்த பிறகும், ஒரு அபார்ஷனோ 2 அபார்ஷனோ ஆன பிறகும் கூட கருக்குழாய் அடைப்புகள் வந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்களுக்கும் அந்த டெஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த டெஸ்ட் எந்த நாள்ல பண்ணணும்? இது மாதவிடாய் சுத்தமான பிறகு 3 நாள் கழிச்சு பண்ணணும். டெஃபினட்டா மாதவிடாய் சமயத்துல பண்ண மாட்டோம். மாதவிடாய் சமயத்துல என்ன ஆகுது? அந்த கர்ப்பப்பை உள்ள இருக்கிற எண்டோமெட்ரியம் உறிஞ்சி வெளியில வருது இல்லையா, அது திருப்பி அழகா அந்த கர்ப்பப்பை உள்ள அந்த உறிஞ்ச இடத்துல திருப்பி வளர்ந்து நார்மல் ஆகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 நாள் ஆகும் மாதவிடாய் முடிஞ்சு. மாதவிடாய் 5ஆம் நாள்ல முடியுதுன்னா நம்ம ஒரு 8ஆம் நாள் இல்ல 9ஆம் நாள் 10ஆவது நாள் பண்ணிக்கிறது
நல்லது. இதுவே கருமுட்டை வெளியாகக்கூடிய நாட்களான 13-14 நாட்களுக்கும் அதற்கு பிறகும் வர நாட்களிலும் நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம ஒருவேளை கரு உண்டாயிருந்தது இல்ல கருமுட்டை அப்பதான் வளர்ந்து ரிலீஸ் ஆகி வருதுன்னா நம்ம கீழ் வழியா அந்த திரவத்தை செலுத்தும் போது அது டியூப்ல இருந்து அந்த கருமுட்டை வெளியேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம ஓவுலேஷன் டேஸ்க்கு பிறகு இந்த டெஸ்ட் பண்ண மாட்டோம். இந்த டெஸ்டுக்கு அட்மிஷன் தேவையா? தேவையில்லை. இது டே கேர் ப்ரொசீஜர். அதாவது இந்த ப்ரொசீஜர் அசச் இந்த பரிசோதனை ஒரு 10-15 நிமிஷம் தான் ஆகும். அதை உங்களை தயார்படுத்துறதுக்கு அதற்கு பிறகு இந்த டெஸ்ட் முடிஞ்ச உடனே கொஞ்ச நேரம் உங்களை அப்சர்வேஷனுக்கு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் படுக்க வச்சுட்டு அனுப்புவாங்க. ஸோ டோட்டலா ஹாஸ்பிட்டல்ல ஒரு 3 to 4 hours இருக்க வேண்டி இருக்கலாம். இது வலிக்குமா? கொஞ்சம் வலிக்கும். ஆனா வலிங்கிறது எப்பொழுதுமே ஒரு சப்ஜெக்டிவ் சிம்டம். சில பேருக்கு சின்ன விஷயம் கூட ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு நல்ல வலியை கூட பொறுத்துப்பாங்க. அதனால உங்களுக்கு வலி பத்தின பயம் ரொம்ப இருக்குன்னா உங்க மருத்துவர்கிட்ட முன்கூட்டியே சொல்லுங்க. டாக்டர், எனக்கு வலி பத்தி ரொம்ப பயமா இருக்கு, அதனால நீங்க எனக்கு மயக்க மருந்து கொடுத்து பண்ணுங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனா மயக்க மருந்து கொடுத்து பண்ணும்போது உங்களுக்கு செலவு 3 மடங்கு 4 மடங்கு ஜாஸ்தி ஆகும். ஒருவேளை கருக்குழாயில அடைப்பு இருக்குன்னு வந்ததுன்னா என்ன பண்றது? இந்த டெஸ்ட் செய்யறதன் மூலம் அந்த அடைப்பை எடுக்க முடியுமா? அடைப்பை எடுக்க முடியாது. அடைப்பு இருக்கா இல்லையான்னு சொல்றது தான் இந்த டெஸ்ட். அடைப்பை எடுக்கிறது இந்த டெஸ்டால முடியாது. இந்த SSG HSG இந்த டெஸ்ட் பண்ணின பிறகு அடுத்த ஒரு 2-3 நாட்களுக்கு லேசான அடிவயிறு வலி, லேசான ரத்தப்போக்கு ஏற்படுறது சகஜம். அதிக அளவுல வலி இருந்தாலோ ஜுரம் இருந்தாலோ உங்க மருத்துவரை அணுக வேண்டும். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு அந்த கருக்குழாய்கள்ல இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா இந்த ப்ரொசீஜருக்கு பிறகு அது ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதிக அளவு வலியோ ஜுரமோ இருந்தா கட்டாயம் உங்க மருத்துவரை அணுகணும். அதே மாதிரி இந்த டெஸ்ட் பண்றதுக்கு முன்ன உங்களுக்கு அதிக வெள்ளைப்படுதல், அது ஒரு வலி எரிச்சலோட இருக்குன்னா அதை சரி பண்ணிக்கிட்டு இந்த டெஸ்ட் பண்றது நல்லது. இந்த ப்ரொசீஜர் ஒரு டெஸ்ட் தான். ஆனா கூட நிறைய பேர் இந்த டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 2-3 மாசத்துல இயற்கையா ஈஸியா கர்ப்பம் ஆயிடுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா நமக்கு எல்லாம் நல்லா இருக்கு அதனால நமக்கு நின்னுடும் அப்படின்ற நம்பிக்கையே அவங்களுக்கு கருத்தரித்தலை எளிதாக்குகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத உங்களுடைய தோழிகள் யாரேனும் இந்த டெஸ்ட பத்தி கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு அனுப்பி வைங்க. நன்றி. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம்.